கோர்ட்டோட பார்வையிலயும் அப்படிதான். ஒரு எக்ஸ் பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, இவங்க வந்து நான் செஞ்சது தப்புன்னு இவர் செஞ்சது தப்புன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கும்போது, அந்த குற்றச்சாட்டு தப்புன்னு அவரு தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்படி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு. அப்பத்தான் இவங்களோட சொல்ற குற்றச்சாட்டுகள் உண்மையா, தார்மீகமா, நியாயமா இல்லையாங்கிறத கோர்ட் ஆலோசிக்கும். அப்படி ஒரு ஆலோசனை நடத்துறதுக்கான வாய்ப்பே அங்க கிடைக்கல அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்க குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படின்னு கருதப்படும். அத தாண்டி சில விஷயங்கள்ல கோர்ட்டாவே இன்வால்வ் ஆவாங்க. இப்ப என்னன்னா, ஒரு மாரி கிரிமினல் அஃபென்சஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இப்போ நீங்க உள்ளார வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க வேண்டிய கடமை யாருதான் இருக்கும் அப்படின்னா, போலீஸோட தான் இருக்கணும். ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, இவரு தான் குற்றம் செஞ்சார் அப்படின்னு எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை அரசோட தான் அமையும் அங்க. ஆனா இந்த மாரி சிவில் கேஸஸ்ல வந்து போட்டவங்க ப்ரூவ் பண்ணணும். எதிர் தரப்புல இருக்கவங்க வந்து இந்த தப்பு இல்ல அப்படிங்கிறத அவங்களும் வந்து சொல்லணும். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.